பக்தர்களுக்கும் நமது கோவிலில் நடக்கிற ஒவ்வொரு அருள்நிறை காட்சிகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற இனிய பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலக வாழ்வை புனிதமாக நீங்கள் வாழ்விக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் எப்பொழுதுமே ஏக்கமும் தாக்கமும் உடையவன்தான். எண்ணியதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கற்பனைகள் செய்து கொண்டிருப்பவன் மனிதன். ஆனால் எல்லாமே நடந்துருமா அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்தில் அப்படி நடந்ததாக யாருக்குமே சரித்திரம் கிடையாது. எல்லாம் நடந்துருச்சுன்னா அவன் துறவியாக போனால் தான் முடியும். இருக்கிறவனுக்கு பாவமும் கர்மாவும் சேர்ந்து தான் மனிதனை வாழ வைத்து கொண்டு இருக்கு. ஆனால் எண்ணியது நிறைவேறும். ஆனால் அந்த ஒரு பிறவியிலே நிறைவேறணும். அது ரொம்ப முக்கியம். எல்லா எண்ணங்களுமே நிறைவேறும். ஆனால் காலங்கள் அதுக்கு போதாது. காலத்தை நோக்கி காத்திருப்பவன் மனிதன். காத்திருப்போம் என்று சொல்லி தன்னுடைய கடமைகளை மறந்து விட்டான் என்றால் அவனுடைய காரியங்கள் நடக்காது. கடமையும் நடக்க வேண்டும், காத்திருக்கின்ற மனப்பக்குவமும் வேண்டும். இந்த நிலைகள் இருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கிட முடியும், எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும். உலகமே என்னைக்கும் ஒரு மாயை தான், நிலையில்லாதது தான். எது நிலைத்தது அப்படின்னு சொல்லப்போனால் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஜடாப்பொருளா அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை கூட அப்பப்போது மாறிக்கிட்டே தான் இருக்கு. இயற்கை கூட மாறத்தான் செய்யும். வடிவத்தில் மாறும், தன்மையில் மாறும், நிறத்தால் மாறும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இயற்கை கூட மாறிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இயற்கை மாறுகிற பொழுது இயற்கையில் ஒரு பகுதி தான் இந்த மனித ஜீவன்லேருந்து 80,000 ஜீவஜந்துக்களும். அதுவும் நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம், நொடிக்கு நொடி, பொழுதுக்கு பொழுது எண்ணத்தால் செயலால் மாறிக்கொண்டு தான் இருக்கு. யாருக்கும் நிலையான எண்ணம் இருக்கும், நிலையான புத்தி இருக்கும், நிலையான மனசு இருக்கும் அப்படின்னு நினைத்தோம்னா அப்படி நம்புறவன் ஏமாந்து போயிடுவான் அந்த உலகத்தில். இன்று போல் நாளை நம்மளோடு நம்பிக்கையோடு இருப்பார்கள் நினைத்தா நாளைய மறுநாள் நமக்கு துரோகியாக மாறிடுவாங்க. அப்போ இன்னைக்கு நம்பினது வேஸ்ட்டுன்னு மனிதன் புத்தி வந்துடும். அதனால் யாரையும் நம்பவும் முடியாது. அப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன? யாரையும் நம்புவதற்காக நாம் இந்த பூவுலகில் பிறக்கவில்லை அப்படின்னு ஒரு தாட் நம்ம நினைக்கணும். அடுத்து, யாரும் நம்பும் அளவிற்கு நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியம் நம் உள்ளத்தில் தோன்றணும். யாரையும் நம்புவதற்காக நாம் இங்கே பிறக்கலை, ஆனால் எல்லாரும் நம்புவதற்காக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியம் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் தோன்ற வேண்டும். நான் உங்களை மலை போல நம்பினேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர்கள் இருக்காங்க. பெத்த பிள்ளையை நம்பி துன்பம் அடைஞ்சவன் நிறைய பேர். கட்டின பொண்டாட்டியை நம்பி வேதனை அடைஞ்சவன் நிறைய பேர். தகப்பனை நம்பி வேதனை அடைஞ்ச மக்கள் நிறைய பேர். சகோதரிகளை நினைத்து வேதனை அடைந்தவர்கள் நிறைய பேர்கள். இப்படி எல்லா உறவுகளுக்குள்ளுமே ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பமும் இந்த உலகத்தில் மலிந்து போய்கிட்டு நடக்கு. இதிலிருந்து விடுதலையாக முடியும்னா முடியாது. ஏன்? நீ ஆசைப்பட்டு தான் வாழறதுக்கு தொடங்கின. அந்த வாழ தொடங்குகிற பொழுது ஏற்பட்ட பிரதிபலிப்பு தான் இந்த பிறப்பு. அப்போ நீ ஆசைப்பட்டதுக்கு அனுபவிச்சு ஆகணும் இல்லையா? ஆசையை அனுபவிச்ச, ஆசையினால் வந்த விளைவுகள் அந்த பூவுலகில் அனுபவித்து தானே நீ பக்குவப்பட முடியும் என்பதற்காக தான் துயரங்கள், துரோகங்கள்லாம் இயற்கையை நமக்கு பரிசாக கொடுத்துருக்கு. இதில் பக்குவப்பட வேண்டியவன் பக்குவப்பட்ட மனிதன், தூய மனிதன் தான் இதில் பக்குவப்படுவான். தூய மனிதனாக இல்லாதவன் துயரம் அடைவான், கோபப்படுவான், ஆவேசப்படுவான், ஆங்காரமான குணத்துக்கு வருவான். அவன் மீண்டும் மீண்டும் பாவத்தை தான் சுமப்பான். கோபப்படுறவன், ஆவேசப்படுறவன், ஆங்காரப்படுறவன் மேலும் மேலும் பாவத்தை தான் அவன் சம்பாத்தியம் பண்ணுவான். இந்த உலக வாழ்க்கை இவ்வளவுதான். நாம் இதுவரை மாயையில் இருந்த இனி யாரையும் நம்பக்கூடாதுன்னு தெளிவடைஞ்சிட்டோம்னா நம்ம அவங்களெல்லாம் கைவிட்டுருவோம்.
நம்ம அவங்களெல்லாம் கைவிட்டுருவோம். கைவிட்டுருவோம்னா என்ன அர்த்தம்? அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டு விடுவோம். அதான் கைவிடுதல். நம்பிக்கையே கைவிட்டுருவோம். சரி கரெக்ட். இனிமே இவங்கள நம்பி நமக்கு நோ யூஸ். பிரயோஜனம் கிடையாது. இவங்க நம்மள வச்சு வாழ வந்தவங்களே தவிர, இவங்களால நமக்கு எந்த பலனும் கிடையாதுங்கிற உண்மை நமக்கு வந்து பிறந்துரும். அதான் உண்மை. அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம கைவிட்டுட்டோம்னு சொன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை எது? நம்புவதற்குரியது எது? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துக்குள்ள தோன்றும். அப்படி நம்புவதற்குரியது எது அப்படின்னு கேட்டா, நமக்கு உடனே முதல்ல தோன்றது கடவுள நம்புனா போதும் ஐயா! அப்படின்னு தோணும். ஆனா, நான் படித்த உலகத்துல, நான் படித்த சில நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க, கடவுளுங்கிற ஒரு சக்தியிட கூட நீ எதையும் கேட்காத. நீ கேட்டு உனக்கு காலதாமதம் ஆயிட்டா, நீ அவரையே வெறுக்க வேண்டிய நிலைமை வரும். ஒண்ணு அவர வெறுக்க வேண்டிய நிலைமை வரலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, உன் உள்ளத்துக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம என்னத்துக்கு இவர்ட்ட எதிர்பார்க்கணும்? நடக்கிறத அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. எதிர்பார்த்து இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது? ஆண்டவன் கூட நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி மனிதன் புலம்பிக்கணும். அதனால தான் நீ கடவுள்ட்ட கூட எதையும் எதிர்பார்க்காதன்னு சொல்லி பெரியோர்கள் சிலர் சொன்னாங்க. ஆனா மனிதன் அப்படி வாழ முடியாது. எப்படியாவது தன்னுடைய தாகத்த தீர்க்கணும். தாகத்துல கைட்டு கிடக்கிற தண்ணிய கோழி குடிப்பான். அது சாக்கடை தண்ணின்னா விட்டுருவான். நல்ல தண்ணி போல காட்சி அளிக்கிறத கோழி குடிச்சிரும். ஆனா அது உப்பு தண்ணியா இருந்தா முழுங்கிட்டு தான் தெரியும். சரி வாயிலேருந்து கொப்பளிக்க முடியல. ஓகே முழுங்கியாச்சு விட்றா அப்படின்னு முடிச்சிரும். ஏன்? தீராத தாகம். இந்த தாகத்த மாரி தான் மனிதன் தன்னுடைய உலகத்துல எப்படியாவது நமக்கு துயரம் தீர்ந்துராதா? நமக்கு வழி கிடைச்சிராதா? அப்படிங்கிற தாகத்துல மனிதன் கடவுள நம்புறான். ஆனா விதியவும், காலத்தையும், கர்மாக்களையும் கருதி, அந்த கடவுளுங்கிற சக்தி கூட உங்க நம்பிக்கைக்கு வந்து கேள்விக்குறியா மாறி போயிரும். அப்பொழுது வந்து கடவுளை நம்புவதா? நம்பாமல் இருப்பதா? நாம் அவரிடம் கேட்பதா? கேட்காமல் இருப்பதாங்கிற ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு பிறகு கிடைக்கிற தெளிவுக்கு பேர் தான் ஞானம். அந்த குழப்பத்துக்கு பிறகு கிடைக்கிற தெளிவு தான் ஞானம். ஞானம் என்பதற்கு விளக்கம் என்ன? எது நடக்கோ அதை ஏற்றுக்கிடுவோம். நல்லது நடக்கும்படி நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிடுவோம். ஞானம் அதுதான். எது நடக்குமோ அதை ஏற்றுக்கிடுவோம். நல்லது நடக்கும்படி நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். அந்த நெறிகளுக்கு அடிப்படையானது ஆன்மீகம், நல்ல ஒழுக்கம், நல்ல விஷயங்கள். எதிர்பார்ப்பு மனிதனுக்கு ஏமாற்றத்துக்கு காரணம். எதிர்பார்ப்பு மனிதனுடைய ஏமாற்றத்துக்கு காரணம். எதிர்பார்ப்பை நெஞ்சு நிறைய வச்சுக்கிட்டு இருந்து அது நடக்கலைன்னு சொன்னா அவன் துயரம் அடைவான். நன்றும் தீதும் பிறர் தர வாராது. அவனுக்கு நன்மையும் தீமையும் அவனுக்கு அவனுடைய செயலாலும் எண்ணத்தாலும் தான் வரும். எண்ணத்துல ஒரு ஆசையை வச்சிருந்தோம்னு சொன்னா, அந்த ஆசை நிறைவேறலைன்னு சொன்னா நமக்கு மனசு துயரப்படும். அதுக்கு பிறகு நம்ம ஆசைப்பட்டது சரியா தப்பான்னு நினைப்போம். அப்போ நிறைவேறாது என்று இருந்தால் அந்த ஆசையை நீ கையில வச்சிருக்கிறது தப்பு. அதனால தான் ஆசை துன்பத்துக்கு காரணம். அப்படிங்கிறத பத்தி விளக்கம் பண்ணேன். ஆசையே இல்லாத வாழ்க்கை ஒப்பில்லாத சாப்பாடு மாதிரி. எத்தனையோ விஷயங்கள்லாம் இப்படி உலகத்துல வந்து நமக்கு நிலைத்து கிடக்கு. உலகம் வந்து நிலையில்லாதது. ஏன் நிலையில்லாதது? நிலையாத சமுத்திரமான சமுசார துறைகளில் மூழ்கி நிஜமானதென பல பேசி அதனூடே. அருணகிரிநாத சுவாமி தணிகைமலை திருப்புகழ்ல பாடுறார். நிலையாத சமுத்திரம் போன்றது இந்த உலக வாழ்க்கை. அதை போய் நெசமென்று நினைச்சு நீங்க எல்லாம் அது போல அதுக்கு பின்னால போய்கிட்டு இருக்கீங்க. பல காலம் நினைவுகள் ஓடி, பல காலமும் அதை பற்றியே சிந்தனையும் எண்ணமும் ஆசையவும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு மனிதன் ஒரு சுமையா சுமந்துக்கிட்டு இந்த உலகத்தை வச்சிருக்கிறான். ஆனா மனிதன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் மீது பற்று வைக்கக்கூடியவன்
பகவான் மீது பற்று வைத்தாம்னா அவனுடைய மனம் பக்குவப்படும்னு சொன்னார். பக்தனுக்கு கிடைக்க வேண்டியது பலன் என்னது? அவன் நினைச்ச காரியம் நிறைவேறுவது தான் பக்தனுக்கு பலன். பக்தி என்ற தன்மையை மீறி ஒரு ஞான நிலையில ஒருத்தன் பற்று வச்சாம்னா அவனுக்கு கிடைக்கிறது தான் உயர்ந்த சக்தி. அந்த சக்தி அவனுக்கு கிடைச்சாச்சுன்னா அவன் தெளிவாயிரும். எதை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கணும். நேற்று வரை தோளில் போட்டிருந்தது பாம்பு இன்னைக்கு கடிச்சிடுது, தூக்கி தூர எறிடா அப்படின்னு சொல்லிட்டு கயிறுன்னு நினைச்சு போட்டோம், கொத்துன பிறகு தான் தெரியுது பாம்புன்னு நினைச்சு. அந்த மாதிரி தான் சொந்தம். எந்த சொந்தமும் நிலையாது. சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். வந்தது தெரிந்தாலும் வருவதை தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். சொந்தம் பந்தம் பாதம்லாம் நமக்கு துணையா இருக்கும்னு நம்ம நினைச்சோம். ஆனா அது நமக்கு மறைமுகமான எதிரியா இருந்திருக்கு. ஆண்டவரை அடைவதற்கு அது நமக்கு தடையா இருந்திருக்கு. நம்ம இருந்த மனசாட்சிக்கு அது துரோகம் பண்ணியிருக்கு. அதைத்தான் சொல்லுதாரு பட்டினத்தார். சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்று என்னுடைய மந்த மதியாலே நான் மதித்திருந்தேன். வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன்னு சொன்னார். இன்று இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நாளை என்ன வரப்போன்னு தெரியாம நான் மயங்கிட்டேன்னு சொல்லிட்டார். மனுஷன் ஆசை வைக்கிறவன் அப்படிதான் மயங்குவான். அது மாதிரி உலகத்துல ஞானத்தை தேடி தேடி போக போக ஒரே ஒரு தத்துவம், உள்ளே தாக்கினால் வெளியே நீக்குவாய்னா. இந்த தத்துவத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு புரிஞ்சு பாருங்க. உள்ளே தாக்கினால் வெளியே நீக்குவாய், அதுதான் ஞானமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதையும் அறிவையும் உன் உள் மனசுக்குள்ள செலுத்தி விட்டால் உணர்விலே இருக்கின்ற அறியாமை தானாக வெளியேறிவிடும்னு சொன்னார். அதான் மனதையும் உணர்வையும் உள்ளே தாக்கி உணர்விலே கலந்திருக்கின்ற மாயையை வெளியே நீக்கிவிட்டால் அது ஞானம். அதான் சொன்னார், உள்ளே தாக்கினால் வெளியே நீக்கிவிட்டால் அதுவே ஞானமாகும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த அர்த்தத்தை பாருங்க. உள்ளே தாக்கி, உள்ளனா வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தை பெருசா நினைச்சு அவங்க சொல்லுக்கெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா உனக்கு மயக்கம் தான் வரும். கொஞ்சம் சுண்டி பார்த்தனா அவங்களுடைய உண்மையான உள்ளம் தெரியும். அப்பொழுது நம்ம வச்ச பாசமும் செஞ்சது பூரா தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்போ உள்ளே தாக்குனதுல அது எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இனி வெளி உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று தானா நீங்கி விடும். அதான் உள்ளே தாக்கினால் வெளியே நீக்கினால் அதுவே ஞானம். ஆக இதுதான் மனிதனுடைய பக்குவம். யாரும் யாருக்கும் சொந்தமில்லை, யாரும் எதற்கும் நிலையில்லை. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு எதிரியாகவும் மாறலாம், யாரும் நமக்கு நட்பாகவும் மாறலாம், துணையாகவும் இருக்கலாம், துயரம் கொடுப்பவராகவும் இருக்கலாம். ஆனா என்னைக்கு நீங்காத ஒரே ஒரு பேரருள் மிகுந்த ஒரு சக்தி கடவுளுங்கிற மாபெரும் ஒரு சக்தி மட்டும்தான். அந்த சக்திக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவன் தான் குரு. அவன் உள்ளம் மட்டும் என்னைக்கும் தூய்மையா இருக்கணும். ஒரு குருவுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும். குருவை நாடக்கூடிய பக்தனுடைய மனம் அகலாத பக்தி உடையதாக இருக்க வேண்டும். அந்த பக்தி உள்ள ஒரு குரு பக்தனுக்கு வழிகாட்டுவான். அந்த வழி தெளிவாக இருக்கும். அதுவே இருளில் காட்டிய ஒளியாக மலரும். அதுதான் ஒளி, சக்தி, ஞானம். இந்த ஞானத்தை மேற்கொள்ள நினைப்பவர்கள் தன் உள்ளத்தை தீட்ட வேண்டும், மனதை சுத்தப்படுத்த வேண்டும், மாசிலாத மனதாக மாணிக்கமாக வாழ வேண்டும். மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று இருக்க வாழ்க என்று வாழ்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம்.